வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/2/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஜோடி உழவு காளை பாருங்கள். இப்போ தாங்க இறக்குறாங்க. நல்ல அருமையான ஜோடிங்க. இங்கே ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, உழவு கண்ணுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு அருமையான கலருங்க. இங்கே நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு ஜோடி. நல்லா ஒரு துவரப்பட காளைங்க. 4 பல்லு தானா? 4 பல்லு தான். 4 பல்லு. நல்லா அருமையாக இருக்குது. ஏறு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு நாட்டு கிடாரிங்க நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சில ஒரு செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. இன்னும் பல்லு வைக்கல கிடாரி. சில வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க. திருப்பதி அண்ணா பார்த்தீங்கன்னா வியாபாரம் கட்டுப்படி ஆகாம பேசினே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. ஒரு ஒயிட் போட்ட கண்ணுங்க. ஜோடி சூப்பராக இருக்குங்க. 2மே காளை கண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ கண்ணு இருக்கும். கண்ணு குட்டிங்க. விற்பனை ஆயிடுச்சு. நல்ல அருமையான ஒரு கண்ணு புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காளை கண்ணு அற்புதமாக இருக்குது பாருங்கள். நம்ம பாய் அண்ணன் தான் வாங்கி கட்டி வச்சிருக்காருங்க.
ஒரு ஜோடி வாங்கிட்டாருங்க நம்ம பாயண்ண. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ அந்த சைடு ஒரு சிங்கிளாக ஒன்று வாங்கிட்டாரு. ஸோ மொத்தம் ஒரு 3 வாங்கிட்டாருங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணங்கிட்டேருந்து வாங்கிட்டாரு. ஸோ இங்கேயும் ஒன்று வாங்கியிருக்காரு பாருங்கள். எதுவும் பல்லு வைக்கல தானா? எதுவும் பல்லு வைக்கல. ஸோ இதில் எதுவுமே பல்லு வைக்கல. ஸோ ஒரு நாட்டு பசு மாடுங்க ஒரு ஜோடி. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. நல்ல ஒரு செவலை கொடையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஏறு மாடுங்க. ஸோ நாட்டு பசு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே மாடு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு மயில கன்று ஒன்று பாருங்கள், காளை கன்று பாய்ச்சலுங்க, சரியான பாய்ச்சல். ஸோ இன்னும் வண்டியிலேருந்தே இறக்கல பாருங்கள். ஸோ பாய்ச்சல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்காமல் இருக்காங்க. ஒரு நாட்டு பசு மாடுங்க. ஸோ 6 பல்லு மாடு. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ மாடு ஒரு 33,000 கேட்குறாங்க போல். ஸோ ரேட்டு கட்டுப்படி ஆகலை. நாட்டு பசு நல்ல அருமையான ஒரு பசு மாடு. எங்கள் போடியில் 2 இருக்குது பாருங்கள். நல்லா கிட்டாரிங்க, நல்ல அருமையான ஒரு ஹைட்டில் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரிங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் பல்லு வச்சிருக்கேன். அது பல்லு வைக்கல. எந்த ஊர் மாடு? எந்த ஊர்? புரியல. நாட்டுறாம்பள்ளி. இது செனை இருக்காண்ணா? செனை இருக்கா? இன்னும் செனை இல்லை. ஒரு கிடாரி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 85. ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. ஸோ நல்லா ஒரு அருமையான ஹைட்டு பாருங்கள். ஸோ ஜோடி 85,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு காரி மட்டியில் ஒரு செவலை கலரில் இருக்குது சூப்பராக. காவலூர் தானே என்னது? ஸோ இது காவலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க நம்ம சேகர் அண்ணந்து. நல்ல அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ உழவு மாடு நல்ல அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு.
ஸோ ரெண்டுமே நாட்டு காளைங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க ரெண்டுமே. ஒரு 4 கிடாரிங்க எட்டுன்னு வந்துருங்க, வளர்ப்பு குட்டிங்க. எல்லாம் புதுப்பேட்டை குட்டிங்க, நல்லா அருமையான குட்டிங்க. ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வாரம் ஒரு 4 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜெஸ்ஸி அப்படியே ஹெச்எஃப் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஹெச்எஃப் கிடாரி. ஸோ செக் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ காம்புங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல, நல்ல அருமையான ஒரு கிடாரிங்க. மாடு கேக்குறீங்க மேல வாய் சொல்றமா எங்கிட்டு வராதியா ஸோ ரேட்டு கட்டுப்படி ஆகலை பாருங்க. ஸோ அவங்க 30க்குள்ளே கேட்குறாங்க வியாபாரம். எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ கறவைங்க. ஸோ இதெல்லாம் திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பமல்லி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3மே நல்லா அருமையான ஒரு மாடுங்க. ஸோ என்னென்ன மாடு எடுத்துன்னு வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நைனா பல்லு நைனா இதுங்க 6 பல்லு. ஓகே. ஹெச்எஃப்பும் இருக்கா இல்லை? ஹெச்எஃப் 2, ஜெஸ்ஸி 1. ஓகே. சென்னை இருக்கா இதானா? எத்தனை மாதம் இருக்கு? 4 10 நாள் எல்லாம் ஒரு மாதம் இருக்கு. ஒன்று எவ்வளோ சொல்லிடுறீங்க? 170 சொல்லுது. 165 ஒரு 50. ஓகே. இப்போ கண்ணு எத்தனை கண்ணு போட்டா? 3வது கண்ணு. கறவை அப்படியே எத்தனை லிட்டர் வருது சொல்லுங்கள்? 5 16 அப்படி வருது. பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 60,000 55,000 அப்படி சொல்கிறாரு. 3மே பார்த்தீங்கன்னா சினை மாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கறவையும் ஒரு 15 16 சொல்லியிருக்காரு. என்ன எழுத்து பண்ண ஸோ மடிங்கெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது மடி. ஸோ நாட்டு பசு மாடுங்க, பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ நல்லா தரமான ஒரு நாட்டு மாடு. ஸோ குணம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குணங்க, யாரும் நல்லா பிடிச்சிக்கலாம். ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். நேனே எந்த ஊர் நேனே மாடு இது? குடும்பமல்லி. பல்லு நேனே இது? பல்லு சரியா சென்னை இருக்கா? ஒரு 10 நாள் இருக்குமா? 5 நாள். இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? சரி ஓகே. அவர்கிட்ட வந்து ஒரு கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் சொல்லியிருக்காரு கண்ணு போடுறதுக்கு. ஸோ ரேட்டு ஒரு 55,000 ரூபாய் கிட்ட சொல்கிறாரு. 50 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாங்க.
வெள்ளம் சுரேஷ் அழகா காட்டி இந்த எத்தியா ஒரு ஹெச்எஃப் சினை மாடு பாருங்கள் போடியில். ஸோ ஒரு சாக்லேட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு ஒன்று, அதுவும் சினை தாங்க. ஸோ நல்லா ஹெவி சைஸ் மாடு. ஸோ மாடு லென்த்தும் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே அருமையான ஒரு கறவை மாடுங்க. அப்படியே ஏத்து போயிடுறோம், காலையே போறோம். இது அப்படியே ஏத்து ஏற்றாலும் போறோம், எம்டி எதுவும் இல்லை. ஸோ வியாபாரம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க, காளை கண்ணுங்க, நல்லா ஒரு செவல நிறத்தில் எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நாட்டு கண்ணுங்க, இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒரு 2 பசு மாடு, ஒரு கண்ணு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். பல்லு சரி பல்லில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம குனிச்சிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 3 பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க தான். ஸோ கண்ணு சூப்பரான கண்ணு, ஒரு காளை கண்ணு எடுத்துன்னு வந்திருக்காங்க. நாட்டு பசுங்க, சூப்பரான ஒரு கலரும் வேற. ஸோ அப்படியே மாடு மட்டும் காட்டுறேன், ரேட்டு எதுவும் சொல்லலைங்க அவங்க. ஒரு நாட்டு பசுங்க, ஸோ சினை மாடு. ஸோ மாடு நல்லா உடம்புக்கு நல்லா அற்புதமாக இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நாட்டு பசு. ஸ்லோ வியாபாரம் அந்த சைடு பேசுகிறாங்க, எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியலைங்க. பல்லு ஆனால் சரி பல்லு தான். நல்லா ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க. ஸோ நாட்டு பசு மாடு. ஸோ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா அருமையான இருக்குது. ஸோ 43,000க்கு வாங்கியிருக்காங்க ஒரு சினை மாடு. ஏன்னா எந்த நேரம் போகுது இதா, எந்த ஊர் போகுது? கிருஷ்ணகிரி பக்கம் போகுது. கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரி பக்கம் போகுதுங்க. நாட்டு பசு நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து திருப்பத்தூருக்கு வந்திருக்காங்க நாட்டு மாடு வாங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுலண்ணா, பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுல, பல்லு 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 சரியாக இருக்கு. ஓகே. சென்னை எத்தனை மாதம் சொன்னாங்க? இன்னும் ஒரு 10 நாள் சொல்லியிருக்காங்க வாங்க கண்ணு போட.
ஒரு நாட்டு காளை பாருங்க. ஸோ 2 கயிறில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிளாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏறுக்காலை தான். ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஒரு நாட்டு கன்று, காளை கன்று, செவல நேர கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 சொல்கிறாரு, 16,000. ஸோ அதுக்குள்ளே எதை அனுசரித்து பேசி வாங்கலாம். வளர்ப்பு கண்ணு குட்டிங்க, சூப்பராக இருக்குது. இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டு சினை மாடு வியாபாரம். ஸோ நல்லா பரபரப்பாக நடந்துன்னு இருக்குங்க. பொம்பளைக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம் போயா. பசுமாடு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ சினை மாடு. ஸோ 33,000க்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 3 கன்று போடும் மாடு. ஸோ காங்காயம் பாருங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு காங்காயம் காளை, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோக்கு வாங்கலாங்க. ஷோக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. கலர் நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நாட்டு பசு. ஸோ ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு கொடமாடுங்க, நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு மாடு. தலை ரெண்டுமே பொட மாடுங்க. யாருக்கும் சொல்லல, ஒன்றும் இல்லை. மாடு போட்டாங்க, நான் யாருக்காச்சும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகியிருக்கக்கூடிய கன்று பாருங்கள். ஸோ அப்படியே ஜோடியே கட்டியிருக்காங்க, ஒரு ஒயிட்டு போட்ட கன்றுங்க. ஸோ ஒரு 3 கன்று இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று குட்டிங்க. ஸோ ஜோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ 2 பல்லு கிடாரிங்க. ஸோ நாட்டு கிடாரி. ஸோ இப்போவே பாருங்கள் லென்த்து எவ்வளோ லென்த் இருக்குது, ஹைட்டு பாருங்கள். ஸோ நம்ம குனிச்சி தண்டமானி அண்ணன் வாங்கிட்டாருங்க. ஸோ ஒரு அருமையான நாட்டு கிடாரி. ஸோ ஹைட்டு சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஸோ நாட்டு கன்றுக்குட்டிங்க. சில வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க பாருங்கள். ஒரு நாட்டு கன்றுக்குட்டிங்க.
ஸோ காளைக்கண்ணு கண்ணு கோபுரம் சூப்பராக இருக்கு. நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க கண்ணு. ஜி எவ்வளோ சொல்லிட்டீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை பல்லு வைக்காத கண்ணு குட்டிங்க. ஸோ ஒரு கண்ணு 22,000 சொல்கிறாரு. ஜோடி 40 ரூபா, 45, 4,000 சொல்கிறாரு. வளர்ப்பு கண்ணு குட்டிங்க, அழகான கண்ணு குட்டிங்க. ஏன்னா ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்கும்.